அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வருகின்ற 3ஆம் தேதி முதல் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் தலைகீழாக மாறும் உங்களது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரனின் ஆட்சி வீட்டில் மிகவும் வலுவாக அமருகிறாருங்க வித்யாகாரகரான புதன். ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான செவ்வாயை தனது பார்வையில் கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் சந்திரனின் ஆட்சி வீடான 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராசிக்கு 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் தலைகீழாக உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை உறுதியாக எடுத்து காட்டுகிறாருங்க. தலைகீழாக மாறப்போகும் உங்களது குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமருகிறார். எனவே மிக சிறப்பான மாறுதல் உண்டு. ஏனென்றால் பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் 2, 5, 6, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்வது மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் போது மிக சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அஷ்டமத்தை விட்டு விலகி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பல நுட்பமான பணிகளை நுணுக்கமாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அது மட்டுமல்லாது தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் மிகவும் வலுவாக சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவே பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயையும் அவர் சமகிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் அதே வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாக பார்ப்பதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனையும் நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் ராசிக்கு சகாயமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான நுட்பமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதிலும் சந்தேகம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் நாம் உறவுகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் நாம் சிலரை உதாசீனப்படுத்தியிருந்தாலும் அல்லது நம்மளை சிலர் உதாசீனப்படுத்தியிருந்தாலும் இந்த வேளையில் தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் உண்மையான தன்மையை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய புதன் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். எனவேதான் மாறுபட்ட பலன்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் தலைகீழாக மாறப்போகும் உறவு என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. ஏற்கனவே குடும்ப உறவுகள்ல பல்வேறு வகையில சுமூகமான உறவை சந்திக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மென்மேலும் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் உண்டு. பல்வேறு வகையில் சண்டை சச்சரவு குழப்பம் பல்வேறு வகையான பிரச்சனை என்று இருக்கக்கூடிய சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைப்பதோடு முன்னேற்றத்தை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் தலைகீழாக மாறப்போகும் குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் அஷ்டமத்தை விட்டு விலகுவது மட்டுமல்லாது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். எனவே பல வகையில நன்மை நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் விரைவாகவும்
அற்புதமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் மற்றும் சாதகமற்ற அமைப்பில் இருந்து சாதகமான சூழலை உருவாக்குவதால் நினைப்பதை காட்டிலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. இந்த பெயர்ச்சி அடைந்த தருணத்திலிருந்தே நல்ல பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு காண்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக வித்யா கரகரான புதனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் புதன் கெட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் பல்வேறு வகையான சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகும். ஆனால் அவர் சாதகமாக இருக்கும் போது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது சிக்கலான பணிகளை கூட தெளிவாக சிந்தித்து சிறப்பானதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்பத்தில் பல்வேறு வகையில வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையில தடைதாமதம் என்று இருந்த சூழல்களில் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக கிடைக்க இருக்கிறதுங்க. நல்ல வரன் கிடைத்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு. நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நெருக்கடிகளை இந்த தருணத்தில் தவிர்ப்பதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் சிக்கல் சிரமங்கள் போன்றவை மாறுவதால் குடும்ப வாழ்க்கை தலைகீழாக மாறும் தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை வித்யா கரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவில் சங்கடம் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறார். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சியிலே முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். புதிய வேலை வாய்ப்பு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு என நம்பிக்கைக்குரிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூட்டமைப்பு பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவதால் பல்வேறு வகையான சங்கடங்களை முழுமையாக களைந்து இந்த தருணத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல ஆதரவு நிறைவாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பண பற்றாக்குறை உள்ளிட்டவற்றை விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவான மாற்றத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் வாய்ப்புகள் குறையாமல் வருமானத்தை தொடர்ந்து உயர்த்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக கலைத்துறை ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சிக்கனமாக செலவு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சேமிப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகுவதோடு மிக பெரிய அளவிலான சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய சூழலும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக அமைகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் மற்றும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். உங்களை சிக்க வைத்துவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவருடைய எண்ணம் தோல்வியை அடையும். மேலும் இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைப்பதோடு விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் பல்வேறு வகையான சங்கடங்களை மறந்து கல்வியில் கவனம் செலுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. நீங்கள் நினைக்கிறபடியே கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை
அனுகூலமானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளலாம். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.